நாகையில் நடைபெற்ற சிறப்பு யோகா போட்டியில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். யோகாசனம் மூலம் நமது உடலில் அனைத்து பாகங்களுக்கும் இரத்த ஓட்டம் சீராக சென்று உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் புத்துயிர் அளித்து நீண்ட காலம் இளமையாக வைக்க யோகாசன பயிற்சி உதவுகிறது. இதனிடையே யோகாவின் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நாகையில் நாக யோகாலயா குழுவினர் சார்பில் சிறப்பு யோகா போட்டிகள் நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 60 வயது வரை உள்ள முதியவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் யோகாசனத்தை மிக எளிமையாகவும் நேர்த்தியாகவும் மேடையில் செய்து காட்டி அசத்தினர். யோகாசனத்தை மிக அழகாக தங்களது உடலை ரப்பர் போல வளைத்து செய்து காட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு யோகாசனத்தை செய்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நாமக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான திறனாய்வு தடகள போட்டி தேர்வில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு வீரர்களை கண்டறிவதற்கான திறனாய்வு தடகள போட்டிகள் மாவட்ட வாரியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் திறனாய்வு தடகள போட்டி நடைபெற்றது. அதில் மாவட்டம் முழுவதிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 650 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 100, 200, 400 மீட்டர் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த திறனாய்வு தடகள போட்டியினை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் வரும் 19ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் நடைபெறும் மண்டல அளவில் நடைபெறும் உலக திறனாய்வு தடகள போட்டியில் கலந்து கொள்வார்கள் என மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரிகள் தெரிவித்தனர். பத்து முறை நடைபெற்றுள்ள உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 2 முறை உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியா முதல் முறையாக கபில் தேவ் தலைமையிலும் 2வது முறையாக மகேந்திர சிங் தோனி தலைமையிலும் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. இனி உலகக்கோப்பையை பெற்ற சாதனை நாயகர்களை பற்றியும் பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கபில் தேவ் தனது கடின உழைப்பாலும் இடைவிடாத முயற்சியின் காரணமாகவும் 1978ஆம் ஆண்டு இளம் வீரராக கபில் தேவ் சர்வதேச போட்டிகளில் அறிமுகமானார். 1982ஆம் ஆண்டு இளம் வீரரான கபில் தேவிற்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டது. அதனை அடுத்து 1993ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற 3வது உலகக்கோப்பையை கபில் தலைமையிலேயே இந்தியா சந்தித்தது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் ஜிம்பாப்வேவிற்கு எதிரான ஆட்டத்தில் புயல் வேகமாக 138 பந்துகளில் 175 ரன்கள் எடுத்து ஒரே ஆட்டத்தில் அதிக ரன்கள் குவித்து சாதனை படைத்த இந்திய வீரர் ஆவார். உலகின் தலைசிறந்த ஆல்ரவுண்டரான கபில் தேவ் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளராகவும் திகழ்ந்தார். இந்த உலக கோப்பையில் பலம் வாய்ந்த வெஸ்ட் இண்டியன்ஸ் அணியை வீழ்த்தி உலக கோப்பையை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்து மகுடம் சூட்டினார். சிறந்த வீரரான கபில் தேவ் எப்போதும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அதே நேரத்தில் சக நண்பர்களிடம் மென்மையாக பழகக்கூடிய பண்பாளராவார். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பையில் இவர் தலைமையில் அரையிறுதி ஆட்டம் வரை இந்திய அணி முன்னேறி சாதனை படைத்தது. observation here for a couple there. 1993ஆம் ஆண்டிற்கு பிறகு 28 ஆண்டுகள் கழித்து டோனி தலைமையிலான இந்திய அணி 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்றது. 1981ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்த மகேந்திர சிங் தோனி 2004ஆம் ஆண்டு தனது சிறந்த ஆட்டத்தின் மூலம் சர்வதேச போட்டிகளில் அறிமுகமானார்.
அதன் பின்பு 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் 20-20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி வெற்றி வாகை சூடியது. இதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை சொந்த மண்ணிலேயே களம் கண்டது இந்திய அணி. இதன் இறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் சிறப்பாகவும் அபாரமாகவும் விளையாடி ஆட்டமிழக்காமல் 91 ரன்கள் எடுத்து உலகக்கோப்பையை வெல்ல வித்திட்டார் மகேந்திர சிங் தோனி. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. Well, he's demolished it, he really has. 91 from 79 delivery. MS Dhoni has done the job for India. It was a moment that's hard to explain in words. There was joy, there were celebrations, and there were tears of happiness. It was a moment for which India had waited 28 long years. MS Dhoni will collect the World Cup trophy. கூல் கேப்டன் என்று கிரிக்கெட் ரசிகர்களால் அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பர் பணியிலும் பேட்டிங்கிலும் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். இதனிடையே இந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெறவுள்ள 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை மகேந்திர சிங் தோனி தலைமையிலேயே இந்திய அணி களம் காண்கிறது. மகேந்திர சிங் தோனி தனது சக ஆட்டக்காரர்களை அன்புடன் அரவணைத்து ஆட்டத்தை கொண்டு செல்லும் வல்லமை படைத்தவர். இந்த உலகக்கோப்பையில் இளம் வீரர்களை கொண்டுள்ள இந்திய அணி மகேந்திர சிங் தோனி தலைமையில் 3வது முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள முதல் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகளும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளும் மோதுகின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் நாளை முதல் நடைபெற உள்ளது. இதன் முதல் நாளில் 2 ஆட்டங்கள் நடக்கிறது. ஏ பிரிவில் உள்ள நியூசிலாந்து இலங்கை அணிகள் தொடக்க ஆட்டத்தில் விளையாடுகிறது. இந்த ஆட்டம் நியூசிலாந்தில் உள்ள கிறிஸ்ட்சர்ச் நகரில் இந்திய நேரப்படி அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறுகிறது. அதேபோல் நாளை நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஏ பிரிவில் உள்ள ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மோதுகின்றன. இந்த ஆட்டம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய கேப்டன் கிளார்க் காயம் காரணமாக விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெய்லி கேப்டனாக பணியாற்ற உள்ளார். மேலும் இந்த உலகக்கோப்பை போட்டியின் மொத்த பரிசு தொகை 71 கோடி ரூபாயாகும். இதில் கோப்பையை வெல்லும் அணிக்கு 26.5 கோடி ரூபாயும், 2வது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 12 கோடியும், அரையிறுதியில் தோற்கும் 2 அணிகளுக்கு 4 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2579 ரூபாயாகவும், 1 பவுனின் விலை 20,632 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 40 ரூபாய் 50 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 37,965 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 140.75 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2384 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 148.50 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2516 ரூபாயாக விற்பனையானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.